அகில பாரத இந்து மகாசபா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செந்தில் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போதுள்ள பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் சாலை விரிவாக்க பணிக்காக பல கோடி அரசு நிதி ஒதுக்கீடு செய்து விரிவாக்க பணிகள் உளுந்தூர்பேட்டையில் விருதாச்சலம் செல்லும் சந்திப்பு சாலையில் இருந்து சுமார் 50 அடி தூரம் வரை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததற்கு கணக்கெடுப்பு செய்யப்பட்டு அதனை முறையாக விரிவாக்க பணியை செயல்படுத்தாமல் அரசியல் பிரமுகர்களின் லாபத்திற்கும் பெரும் முதலாளிகள் வைத்திருக்கும் நிலத்திற்கும் அதிக விலை உயர்வு பெறுவதற்காக புதிய பேருந்து நிலையம் அமைக்க மும்முரமாக செயல்படும் அரசியல்வாதிகளையும் தமிழக அரசை கண்டித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சி அலுவலகம் முன்பு அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் பெரி செந்தில் தலைமை தாங்கினார். கண்டன உரையாற்றுகையில் சென்னை திருச்சி 4 வழி சாலையின் ஓரமாக புறவழி சாலை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தால் பொதுமக்கள் சென்று வர பெரும் சிரமம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகும். அரசு மருத்துவமனை, வட்டாட்சி அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களும் நகரத்தின் மையப்பகுதியில் உள்ளதால் தற்போது பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலேயே அதனை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி விரிவாக்கம் செய்து பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தனிநபர்களின் விளைநிலங்கள் மதிப்பு கூடுவதற்காக புறவழி சாலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறர் நுனியில் காண எங்கள் தமிழன் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் முத்துவுடன் தமிழன் ரமேஷ். பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து நிலையம், காவல் நிலையம், ITI, கோர்ட் இவை அனைத்தும் உளுந்தூர்பேட்டை நகர பகுதியிலே உள்ளது. எங்கேயோ கட்டிட்டு காட்டில போட்டுட்டா ஒரு மருத்துவமனைக்கு வர்றவங்க, முக்கியமான மருத்துவமனைக்கு வருவாங்க மிகப்பெரிய இன்சலுக்கு ஆளாகுவார்கள் என்பதற்காக நகரப்பகுதியிலே தேர்வு செய்யுங்கள் என்று இந்து மகாசபா கேட்டுக்கொண்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. மாவட்ட செயலாளர் மாவட்ட கலெக்டர், மாவட்ட செயலாளர் மிகவும் நேர்மையானவர். இப்ப இருக்கிற எஸ்பிஎம் மிகவும் நேர்மையானவர்கள். இவர்கள் இருவரும் உளுந்தூர்பேட்டைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். எங்களுக்கு தேவையான இந்த பேருந்து நிலையத்தை உளுந்தூர்பேட்டை நகர பகுதியிலே அமைக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா மிகப்பெரிய கோரிக்கையை வைப்பதோடு எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீறி அங்கு செய்வது என்றால் தற்கொலை செய்யக்கூட தயாராக இருப்போம். இதுக்கு மேல ஒரு எழுத்து இல்லை. ஏன்னா மக்களுடைய பேருந்து நிலையம் அந்த ஏரி ஓரமாக வைக்கப்படுகிறதா? ஏன்னா ரயில்வே மேம்பாலம் இருக்குல்ல, ரயில்வே மேம்பாலம் அங்க அமைக்கிறாங்க. இங்க இல்லாத இடம், இங்க இல்லாத கடைகள், இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அங்க போனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக 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 ரொம்ப சிரமம். அகில பாரத இந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நாங்கள் நடத்தியுள்ளோம். ஏனென்றால் மக்களுக்கு பயன்பெறாத வகையில் உளுந்தூர்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அருகிலே பேருந்து நிலையம் அமைய உள்ளதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த இடத்தை உடனடியாக கைவிட வேண்டும். பழைய பேருந்து நிலையத்தை சீரமைத்து புதிய பேருந்து நிலையமாக அதை வடிவமைக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது. மேலும் பேருந்து நிலையம் அங்கு சென்றால் பள்ளி மாணவர்களுக்கும், மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும், காவல் நிலையம் வருபவர்களுக்கும், கோர்ட்டுக்கு வருபவர்களுக்கும் மிக சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக நகர உட்பட்ட பகுதியிலே பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.